லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion Lina Premium Dates. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இந்த கப்புள் ஃப்ரெண்ட்லிங்கிற ஒரு டேக் ஃபேமஸ்ல இந்த ரூம்ஸ்லாம் சரி. அப்போ இது ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 2 பேர் ரூம் போகிறாங்க. ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் தப்பான இன்டென்ஷன் கிடையாது, வேற எதுக்கும் ஒரு இன்டென்ஷன். முகம் சுளிக்கிற மாதிரி எந்த ஒரு காட்சியும் இல்லை, ஒரு ரொம்ப வயலன்ஸும் இல்லை. ஆமாம். ஆனால் படம் ஏ சர்டிஃபைடு. எதனாலன்னு பார்த்தா கப்புள் ஃப்ரெண்ட்லின்ற அந்த டைட்டிலுக்காக மட்டும். ஆனால் பார்த்தவங்க எல்லாருமே இதுக்கேவான்னு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரபாசருக்கு அது பயங்கர ஹிட் ஆச்சுன்னு. இது எப்படி நீங்கள் எடுத்தீங்க, இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனில் எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா அவர் சென்னையில் தான் பிறந்தார் போல. இங்கே ஒரு சில மெயினான ரெஸ்டாரண்ட்ஸில் வச்சிருக்கு. மும்பையில் ஷூட் பண்ணாலும் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணாலும் இன்கேஸ் சீட் டேன்னு வந்துருச்சுன்னா சென்னையில் தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு இறக்குறாரு அவர். நான் மகானில் பொல்லாது வந்து கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். தனுஷ் சார், கார்த்தி சார்லாம் அப்படியே அட்டாச் ஆயிரும் அந்த கேரக்டராக. நம்மளா பார்க்குற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு ஏதாவது டிப்ரெஸ் ஸ்டேட்டில் இருந்தால் டக்குன்னு அந்த படத்தை போட்டு ஸ்டோரி போட்டுரும். அதான் கொரில்லா ஷூட்டிங் மாதிரி எடுத்துட்டோம். கொரில்லா ஷூட்டிங்னா க்ரூவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க யாருக்குமே ஷூட் நடக்குதுன்னு ஒரு விஷயமே தெரியாது. இன்கேஸ் யாராவது பார்த்தாங்கன்னா ப்ரீ வெட்டிங்ன்றோம். இந்த சிவாங்கிற கேரக்டர் ஓப்பனிங்கே நம்ம வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சீனே பிரேக்கப் சீன் தான். அந்த பிரேக்கப் சீன்லேயே அந்த பொண்ணு சொல்லிடுவோம், இவன் ஒரு மாதிரி இடக்கு முடங்காத கேள்வி கேட்பான். ஏன் ஒரு மாதிரி இருக்க, மூச்சிங்ஸா பீரியட்ஸா அப்படின்னு கேட்பான். அப்போவே அந்த பொண்ணு காண்டை சொல்லணும், பேசவே வர மாட்டேங்குது, சம்மந்தமே இல்லாமல் அந்த பொண்ணு விரும்பலான்னு கேட்பான். ஆனால் அவனுக்கு இன்டென்ஷன் வேறு, வாடகை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அவனுக்கு ஃபஸ்ட்டே பேச வராது தான். அதனால தான் என் ரூமுக்கு வரீங்களா? எல்லா விஷயத்தையும் முன்னாடியே சொல்லிடலாம், ஆனால் ஆடியன்ஸ் தெரியக்கூடாதுன்னு நினச்சோம். சில பேர் கண்டுபிடிச்சிப்பாங்க, சில பேர் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மித்ராவோட இன்ட்ரோ சீனே நம்ம வந்து வார்டன் நிறுத்திட்டுவாங்க. மோட்டர் போட்டு யாருமா ஆஃப் பண்ணாமல் விட்டாங்க. இது 16வது தடவை இந்த பொண்ணு பண்ணிகிட்டு இருக்குது. மோட்டர் போட்டே மறந்துடுவாங்க. வணக்கம் டைரக்டர் அஸ்வின். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா சொல்றீங்க. நல்லா இருக்கேன் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சூப்பர். கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆகுது. ஆமாம். நல்ல ரெஸ்பான்ஸ். இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப மினிமலாக இருந்தாலும் இப்போ போக 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 அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிராஜுவலாக போயிட்டு இருக்கு. எஸ், நல்லா. அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். முக்கியமாக அந்த படத்தோடைய ரைட்டிங் பற்றி பேசணும். ஓகே. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இந்த படம். பார்க்கும்போது அவ்வளோ மூவ் ஆச்சு. ஸோ அதை பற்றி டீப்பாக பேசலாம் அப்படின்றது தான். சூப்பர். எப்படி இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலி ரெஸ்பான்ஸ்? ஐயா ரொம்ப சூப்பராக இருக்குது ரெஸ்பான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது தெலுங்குல ரொம்ப நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸ். இங்கே வந்து நம்ம கிராஜுவலாக ஒரு மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸாக இப்போ க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஆனால் எங்கேயுமே பெருசாக நெகட்டிவிட்டியாக எங்கேயுமே காதோரமாக வரல. எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவிட்டியாக தான் வருது. ஏன் இங்கே நல்லா இன்னும் பண்ணியிருக்கலாம், இன்னும் ப்ரொமோஷன் பண்ணல. ஆக்சுவலி நாங்கள் கொஞ்சம் லேட்டாக 1 வீக் கழிச்சு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அப்புறமா லாஸ்ட் பிட்டில் சரி அட் அ டைம் ரிலீஸ் பண்ணலாம். மேபி அந்த 1 வீக் தள்ளி வச்சுருந்தா இங்கே நம்மளுக்கு அந்த ப்ரொமோஷன் டைம் கிடச்சிருக்கும். அது எட்ஜ் ஆஃப் ஐடியாஸ் தான், அதனால தான் போயிருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி பாசிட்டிவ் தான். இப்போ அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நல்லாவும் இருக்கிறேன். ஸோ நான் ஹாப்பி, ப்ரொடியூசர் ஹாப்பி. யார் இந்த அஸ்வின்? நான் டைரக்டர் பாண்டியராஜ் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் எதனால் பாண்டியராஜ் சார் போய் ஜாயின் பண்ணீங்க? எப்போ ஜாயின் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் ஜாயின் பண்ணி நான் கரெக்டாக காலேஜ் முடிஞ்சோடனே ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு வள்ளிகாந்த் சார்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காரு, அவர் அட்லி சாரோட அசோசியேட். அவர் தான் என்னை பாண்டராஜ் சார்கிட்ட ஜாயின் பண்ண வச்சார். அவரும் பாண்டராஜ் சாரோட அசோசியேட் தான் அவர். ஸோ அப்போ அந்த டைமில் பாண்டராஜ் சார் கரெக்டாக பசங்க 2 ஆரம்பிக்கும் போது அப்போ கரெக்டாக இந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குடா, நீ கரெக்டாக இப்போ போறியா சொன்னேன். ஆப்வியஸாக கண்டிப்பாக போகிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து ஃபிலிம் மேக்கிங் இதுதான்? ஆமாம். நான் ஃபஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே. அப்புறமா ஒரு கட்டத்தில் தான் டைரக்ஷனுக்குள்ளே வந்தேன். ஸோ நம்ம டைரக்ஷனுக்குள்ளே அது கரெக்டாக ஒரு 2-3 படம் நம்மளுக்கு பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகும்ல. அது மூலிமா தான் நம்ம டைரக்ஷனுக்குள்ளே வரலான்னு அப்படியே ஃபுல்லாக. என்னென்ன படங்கள்? நான் மகானில் பொல்லாது வந்தேன். இன்னைக்கு ஏன் ரீசன் இல்லை, அந்த 2 படம் எனக்கு பயங்கரமாக. நான் மகானில் பொல்லாதவன். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அந்த 2 படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் அது வரைக்கும் நான் ஃபுல்லாக சினிமாவில் தான் இருந்தேன், ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே அந்த சினிமாட்டோகிராஃபி. ஆனால் அப்போவும் அந்த இது இப்போ க்ரியேட்டிவ் ப்ராசஸில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம டைரக்ஷனையே நம்ம கதை எழுதக்கூடாது சொல்லிட்டு அதுக்குள்ளே தான் அதுக்கப்புறம் உள்ளே வந்தேன். அப்புறமா பாண்டராசரோட வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இன்னும் ஒரு பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 10 வரைக்கும் என்ன இருக்குன்னு எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டார். ஸோ அதனால் ஓரளவுக்கு ஃபுல்லாக பாண்டராசரோட இருந்ததுனால நல்லா எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். கப்புள் ஃப்ரெண்ட்லி பற்றி பேசணும்னு நினச்சேன். ஆனால் கப்புள் ஃப்ரெண்ட்லிக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த 2 படம், ஏன்னா இது வரைக்கும் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்ட்டை பேசியிருக்கோம். யாருமே வந்து
என்னை இன்ஸ்பயர் பண்ணது இந்த 2 படங்கள் தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. ஓகே. பொல்லாதவன் மேபி சில பேர் வந்து வெற்றி சார்ன்றதுனால சொல்லியிருப்பாங்க. பட் சுசீந்திரன் சாரோட நான்மகானலை வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்லை. புரியுது. நான் நான்மகானலை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் நான்மகானலை? எனக்கு அந்த கார்த்தி சார் கேரக்டர் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அந்த படம் ஒரு கட்டத்தில் அது த்ரில்லர், அதுக்கப்புறம் ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா என்னமோ இருந்தாலும், பட் எனக்கு அந்த கார்த்திக் சாரோட கேரக்டர் வந்து நம்மளுக்கு அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவர் அந்த கேரக்டர் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. நான்மானில் எனக்கு எல்லாமே நான்மானில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா பேக்கேஜாக இருக்கும். அந்த சாங்ஸ்லேருந்து நம்மளுக்கு விஷுவல்ஸ்லேருந்து அப்போல்லாம் அந்த இருகை பழைய பாட்டுலாம் செத்துக்கு ஓடிட்டு இருக்கும். அது என்ன தெரியல, நான்மானில் எனக்கு நான்மானில் அவ்வளோ பிடிக்கும். ஓகே ஓகே. ரொம்ப பிடிச்ச பொல்லாதவன் சேம் அந்த கேரக்டர் தான் நம்மளுக்கு. அப்போ நான் இப்போ பைக்ஸ் ரெண்டுமே ஒண்ணு இல்ல, ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே பாத்தீங்கன்னா அந்த அவங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நடந்துரும், இதுலயே அவங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நடந்துரும். எக்ஸாக்ட்லி. ஆனா எனக்கு அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். தனுஷ் சார், கார்த்தி சார்லாம் அப்படியே அட்டாச் ஆயிரும். அந்த கேரக்டரா நம்மளா பாக்குற மாதிரி இருக்கும். அது நம்மளா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அந்த 2 படம் என்னன்னு தெரியல, பயங்கரமா பிடிக்கும். நான் சும்மா போர் அடிக்கும் போதெல்லாம் அந்த 2 படம் தான் போடுவேன். என் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு போர் அடிச்சது, இல்லைன்னா லைட்டாக ஏதாவது டிப்ரெஸ் ஸ்டேட்டில் இருந்தேன்னா டக்குன்னு அந்த படத்தை போட்டு ஸ்டோரி போட்டுருவேன். எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிக்கும். கமிங் டு கப்பிள் ஃப்ரெண்ட்லி, ஏன் இந்த டைட்டில்? ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபீச்சர் ஸ்கிரிப்ட் எழுதிருந்தேன், ஒரு மாதிரி த்ரில்லராக நம்ம எழுதுவோம் அப்படின்ட்டு. அப்போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தினேஷ் தான், அவன் இப்போது உனக்கு டாப் டிஓபி இங்கே, தினேஷ் புருஷோத்தமன். லப்பர் பந்து, இது நம்ம லவ் டுடே, மகாராஜா, தெலுங்குல கோட் எல்லாமே பண்ணிட்டாப்புல. ஸோ அப்போது அந்த த்ரில்லரில் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் இப்போ நம்ம ஏதாவது ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணோன்னா, நம்ம ஷார்ட் ஃபிலிம் நீ ஏதாச்சும் பண்ணியிருக்கேன்னு கேட்பாங்கடா, அந்த ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் நம்ம பண்ணலாமான்னு அவன் தான் ஃபஸ்ட்டு ஹிண்ட்டு கொடுத்தான். ஸோ அப்போ என்னென்னா, இந்த த்ரில்லரை பண்ணால் அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது, நீ ஷார்ட் ஃபிலிமாக யூடியூப்பில் ரிலீஸ் கூட பண்ண முடியாது, ஏன்னா அதை வச்சு தான் நம்ம கோராகவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி நம்ம வேறு ஒரு ஜோனில் நான் ஏதாவது ஒரு கதை யோசிக்கிறேன் போது அங்கங்கே நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா சரி இந்த கப்பிள் ஃப்ரெண்ட்லிங்கிற ஒரு டேகு ஃபேமஸில் இந்த ரூம்ஸ்லாம், சரி அப்போ இது ஒரு பாயிண்ட்டாக வச்சுட்டு 2 பேர் ரூம் போகிறாங்க, ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் தப்பான இன்டென்ஷன் கிடையாது, வேறு எதுக்கோ ஒரு இன்டென்ஷன் போகிறாங்க. அப்படிங்கும்போது தான் அந்த டைட்டில் வச்சு தான் கதையை ஆரம்பித்தோம். ஸோ அதனால் அந்த டைட்டில் வச்சு நம்மளுக்கு வேறு வழியில் அந்த டைட்டில் வச்சு தான் அந்த ஸ்டோரியே ரன் த்ரூ பண்ணோம். ஸோ அதுலேருந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணி முடிச்சோன்னே அது பயங்கரமாக நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி தான் யூவி கிருஷ்ணன்லேருந்து சந்தோஷ் ஹீரோ மூலிமா எனக்கு ஆஃபர் வந்துச்சு. ஆப்வியஸாக அந்த கதையை தான் திரும்ப டெவலப் பண்ணும் போது அந்த கேரக்டர்ஸு அதோட சின்ன சப்ளாட் மட்டும் எடுத்துக்கிட்டோம், மீதி கதை எல்லாமே மாற்றிட்டோம். ஸோ அதனால் டைட்டில் மூலிமா தான் நம்மளுக்கு எல்லாமே த்ரூவாக கிடைச்சது. அதனால டைட்டில் வேற டைட்டிலே எங்களுக்கு தோணலை. எல்லாருமே கதை ஃபுல்லாக யோசிச்சதுக்கு அப்புறம் இந்த கதைக்கு என்ன டைட்டில் வைக்கலான்னு ஒரு தேடல் இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டச்சது இந்த டைட்டில் தான். டைட்டில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா அந்த டைட்டிலுக்குள்ள அந்த மீனிங் இருக்குல்ல, 2 பேர் செக் இன் ஆனா. ஸோ அதனால படம் பார்த்தவங்களுக்கு அந்த டைட்டில் தான் சூட்டபிள் அப்படின்றது தெரியும். ஆமா, முகம் சுளிக்கிற மாதிரி எந்த ஒரு காட்சியும் இல்லை, ஒரு ரொம்ப வயலன்ஸும் இல்லை. ஆமா, ஆனால் படம் ஏ சர்டிஃபைடு. எதனாலன்னு பார்த்தா கப்பிள் ஃப்ரெண்ட்லின்ற அந்த டைட்டிலுக்காக மட்டும். ஆமா, மாற்றிருக்கலாமே. ஆக்சுவலி எங்களுக்கு கப்பிள் ஃப்ரெண்ட்லிங்கிறது வந்து ஒரு ரொம்ப பேடான இன்டென்ஸான வேர்டே யாருக்குமே தெரில. அது ஒன்ஸ் அந்த சிபிஎஃப்சிக்குள்ளே போகும்போது தான் அவங்க சொன்னாங்க, படம் எல்லாமே சூப்பராக இருக்குது, இந்த டைட்டில் வந்து ஃப்ரெண்ட்லி கப்பலாக மாற்றிக்கோங்க, நாங்கள் யூ இல்லைன்னா யூஏ கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. அப்போ தான் எங்களுக்கு ஷாக் ஆச்சு. இது நம்ம டீசர், ட்ரெய்லர், ப்ரோமோஸ் எல்லாமே விட்டாச்சு, சாங்ஸ் முதல்கிட்ட விட்டதுக்கப்புறம் இப்போ டைட்டில் மாற்றணும்னா அது ஆப்வியஸாக யாருமே, அது எனக்கும் அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னமோ பேசி பார்த்தோம், பட் அவங்க அந்த டைட்டில் தான் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. இந்த டைட்டில் மாற்றுங்க, நம்ம என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்புறமா ஒரு ஹோப்பு தான். ஸோ இதில் வந்து பயங்கரமாக ப்ரொடியூசரும் ஹீரோ பயங்கரம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நீ கால் எடுத்துக்கோ, பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும் அப்படிங்கும்போது தான் சரி எல்லாமே போனதுக்கப்புறம் இப்போ டைட்டில் நம்ம மாற்றணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வேணான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தோம். அதனால தான் இப்போது கிடைச்சது. ஆனால் பார்த்தவங்க எல்லாருமே இதுக்கு ஏவான்னு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருந்தாங்க. இதுக்கேண்டா ஏ கொடுத்தாங்கன்ட்டு. ஒரு ப்ரெஸ்ஸு துரசன் ஒருத்தர், அவர்லாம் வந்து டேரெக்டாக சிபிஎஃப் மெயில் போட்டு இந்த படத்தை எதுக்கு நீங்கள் ஏ கொடுத்தீங்க, அவர்லாம் அந்த அளவுக்கு இறங்கிட்டார். இப்போ எனக்கு என்னன்னா, படத்தில் இருக்கிற சீன் பார்த்து யாரும் மோட்டிவேட் ஆகிடக்கூடாதுன்றதுக்கு சர்டிஃபை பண்ணுவாங்க. ஆமாம், அது ஒன்று யூவாக இருக்கும், இல்லை ஏ பண்ணுவாங்க, இல்லை யூ பை ஏ. ஆமாம், ஏ மோஸ்ட்லி நமக்கு தெரியும், ரொம்ப இந்த செக்ஷுவல் கண்டென்ட்ஸ் இருந்துச்சுனாலும் இல்லை வயலன்ஸ் இருந்து. இதில் வந்து எதுவுமே எனக்கு பெருசாக அது தெரில.
டைட்டிலுக்கெல்லாமா சென்சார் பண்றாங்க? அதுதான் இனிமேல் பார்த்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ டைட்டில் ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் யோசிக்கும் போது டைட்டில் தனியாக சிபிஎஃப்சி வச்சுருங்க, இந்த டைட்டிலுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் யோசிக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, அது ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ இதே எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு தான், அது என்னென்னா எட்ஜில் வந்த ட்விஸ்ட்டு, அதனால் எங்களால் எதுவும் பண்ண முடியல. இல்லைன்னா முன்னாடியே இது இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கனால தெரிஞ்சிச்சு, ஓகே ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இது என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு ஒரு கடைசியாக கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு முக்கியமாக அந்த படத்தில் வந்து தெலுங்குலேருந்து சென்னைக்கு வர அந்த ட்ராவல், ஆமாம், சென்னை வந்து பிரதானமாக வச்சு இங்கே வந்து நிறையா காட்சிகள் எடுத்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. கிட்டத்தட்ட சென்னையில் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இப்போ இருக்கிற காலகட்டங்களில் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயமே இல்லை. லைவ் லொக்கேஷன் சென்னை, இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். சென்னை ஆப்வியஸாக நான் சென்னை தான், அதனால் எனக்கு சென்னைனாவே ஒரு எமோஷன் தான். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்கே, லைக் தினேஷ், கணேஷ், ஆதித்யா, சென்னைனாலே ஒரு எமோஷனால். இப்போ தெலுங்குல படம் பண்ணுறோம், ஸோ தெலுங்குல இருக்க ஆடியன்ஸ்க்கு அந்த படம் பார்க்கும்போது சென்னை நம்ம சொல்லிட்டு இந்த சீட்லாம் பண்ணுவாங்க, டக்குன்னு வேறு இன்டீரியர்ஸ் மட்டும் நம்ம ஹைதராபாத்தில் எடுத்து எக்ஸ்டீரியர் மட்டும் இங்கே ஒரு ட்ரோன் ஷாட்டை வச்சு இதா சென்னை அப்படின்னு பண்ணிடலான்ட்டு ஒரு அந்த ஐடியா மட்டும் அப்போவே வேண்டாம், ஹானஸ்ட்டாக பண்ணோன்னு ஒரு படம் யோசிச்சோம், அது ஹானஸ்ட்டாகவே இருந்துட்டு போகுது. ஸோ நம்ம இப்போ ஒரு ஆடியன்ஸ் வந்து இப்போ நான் இந்த சிவாங்கிற மித்ரா கேரக்டர் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் தான் அவங்க கான்வர்சேஷன் இருந்தால் சென்ட்ரல்லே இருக்கட்டும், அவங்க இப்போ பாண்டி பசாரில் தான் அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இப்போ சென்ட்ரல் சொல்லிட்டு டக்குன்னு வேறு எதுவும் காமிச்சிட வேண்டாம், ஒரு ஷார்ட்டை மட்டும் போட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு ஏதாவது ஒரு, அது நம்ம சென்ட்ரல்னா சென்ட்ரல்லே எடுத்துருவோம், பாண்டி பசார்னா பாண்டி பசாரில் எடுப்போம். ஆனால் அதுதான் பயங்கரமான ரிஸ்கே. பரவாயில்ல, அவங்கள ஃபஸ்ட்டே வர வச்சு ஆஃபீஸ்க்கு வர வச்சு ரிஹர்சல் பண்ணி, இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க, இங்கே தான் நீங்கள் பேசுகிறீங்க, இங்கே வந்து பீப்புளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஷூட் பண்ணதா? இல்லை பீப்புளை ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது, அவங்க யாருக்குமே ஷூட் நடக்குதுன்னு ஒரு விஷயமே தெரியாது. இன்கேஸ் யாராவது பார்த்தாங்கன்னா கூட ப்ரீ வெட்டிங்ன்றோம், இல்லைன்னா ஷார்ட் ஃபில்ம்ன்றோம், இல்லைன்னா அதனால நம்ம அது எதுவுமே பண்ண முடியாது. அவங்க லைஃப் ரன் ஆகிட்டு இருக்காங்க, நாங்கள் இங்கே பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் பயங்கரமாக தினேஷ் தான் சப்போர்ட்டு. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கேண்டிடாகவும் இருக்கணும், அதே மாதிரி எங்கேயுமே இது தட்டிடக்கூடாது. ஸோ அது ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கணும், அந்த கான்வர்சேஷன் கரெக்டாக கேப்சர் பண்ணணும், அதெல்லாம் பயங்கரமாக. ஏன்னா பொதுவாக சினிமா டீம்னாலே நிறைய பேர் இருப்பாங்களா, இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேமரா அசிஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்லி பல பேர் இருப்பாங்க. அதான் கொரில்லா ஷூட்டிங் மாதிரி எடுத்துட்டோம், சும்மா ஒரு 10 பேர் மட்டும் போவோம், போயிட்டு அங்கங்கே கொரில்லா ஷூட்டிங்னா க்ரூவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இந்த யூனிட் வேன் இந்த வேன்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மொத்தம் ஒரு 10 பேர், கேமராமேன் அவங்க கூட ஒரு 2 பேர், ஆர்டிஸ்ட்டு, இப்போ நான் எங்கள் செட்டில் ஒரு 2 பேர், ஒரு 10 பேர் மேக்ஸிமம் 10-12 பேருக்குள்ளார அங்கங்கே நின்றுருப்பாங்க. பப்ளிக்கோட பப்ளிக்காக இருப்பாங்க. நாங்கள் ஃபோன் காலில் பேசிட்டு இந்த மாதிரி இப்போ அனுப்பிடா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம ரிஹர்ஸ் பண்ணோம், அந்த லொக்கேஷனில் போய் ஆக்டர்ஸ் வச்சு ரிஹர்ஸ் பண்ணனால அவங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லை, என்ன நேரத்தில் என்ன பேச போகிறோம் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அங்கங்கே எங்கள் ஆளுங்களை நிற்க வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். ஆனால் இது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் அந்த நேரத்துலலாம் பகிர்னு இருக்கும், இந்த நேரத்தில் யார் வரப்போகிறாங்க, எதுக்கு வரப்போகிறாங்க, எந்த நேரத்தில் பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் இருந்துச்சு. பட் சமாளித்து வந்தாச்சு, படம் அவுட்டு வந்துருச்சு. எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணீங்க? சென்ட்ரலில் ஷூட் பண்ணீங்க, கோயம்பேடு தெரிஞ்சது. ஆமாம், கோயம்பேடு, சென்ட்ரல், பாண்டி பசார், வல்சர்வாக்கல் அந்த கருப்பட்டி காஃபி, அதுக்கப்புறம் மகாபலிபுரம். ஸோ ஷூட் பண்ணது இடமே இல்லை, மவுண்ட் ரோடு எல்ஐசி பில்டிங் வாசலில், ஸ்பென்சர் வாசலில் எல்லாமே, அது டே எஃபெக்ட் நைட் எஃபெக்ட் வித் ரெயினோட, நிறைய பாரிஸ் கார்னரில் ஷூட் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட சென்னையை ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டோம். எங்கே ஷூட் தாம்பரத்தில் ஷூட் பண்ணோம், எங்கே கரெக்டாக ஷூட் பண்ணலனே சொல்ல, சென்னைனா ஃபுல் சென்னை, நார்த் சென்னை, சவுத் சென்னை, மிட் சென்னை, எல்லா சென்னையிலையும் ஷூட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு இந்த பிரேமலுவோட ஒரு ஓகே சினிமாட்டோகிராஃபி சாயல் தெரிஞ்சது. புரியுது. ஏன்னா அவங்க வந்து ஒரு மலையாள படம், ஆமாம், ஆனால் ஹைதராபாத் லொக்கேஷன்ல எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஹைதராபாத்தை வந்து சூப்பர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. சூப்பராக, ஏன்னா அங்கே இருக்கிற படங்கள் கூட அவ்வளோ சூப்பராக காட்டலன்னு சொல்லி அந்த டைம்லேயே நிறைய ரிவ்யூஸ்லாம் எழுதியிருந்தாங்க. கரெக்ட். அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு தெலுங்கு படம் தமிழுக்கு வந்து, இதை நான் தெலுங்கு படம் சொல்லல, நான் சொல்றேன், இல்ல இதை ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க அதனால சொல்றேன், பக்கா தமிழ் படமாவே நீங்க பேசிக்கலாம். அங்கிருந்து இங்க வரும்போது ஒரு சென்னையில இருக்கிற அவ்வளோ லொக்கேஷனையும் ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தீங்க. ஸோ அந்த சினிமாட்டோகிராஃபியோட அந்த பியூட்டி வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தீங்க. அதுதான் என்னன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் இன்னும் சொல்ல போனால் இது நாங்கள் பிரேமலுக்கு முன்னாடி எழுதின கதை. ஓகே. ஸோ பிரேமலுக்கு முன்னாடி எழுதுனதுக்கப்புறம் பிரேமலு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸாக எங்களுக்குள்ளாரே ஒரு டிஸ்கஷன் போவோம். ஏன்னா அவங்களும் ஒரு 2 மலையாளிஸ் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற அந்த வாழ்வியல் தானே காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ யோசிக்கும் போது இது நம்மளை மாதிரி இருக்காதா, அப்படி இப்படி யோசிச்சு நம்மளும் இதே தானே பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்புறமா ஒரு கட் ஃபீலிங் தான், பார்த்துக்கலாம் நம்ம வேறு மாதிரி சென்னை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போது ஆப்வியஸாக சென்னை
போகாதவங்களுக்கு இது சென்னையிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் காட்டணும். சென்னை மேல ஒரு பயங்கரமா எமோஷனா அவங்க அட்டாச்சா இருக்கவங்களுக்கு இப்படி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு ஃபீல் பண்ணணும் தான். அது சும்மா மாண்டேஜா இல்லாம அங்க கான்வர்சேஷனும் இருக்கும், அங்க சீனும் இருக்கணும் தான் மெயின் மோட்டிவா இருந்துச்சு. ஆக்சுவலி சென்னை ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருந்தது. ஆமா, சென்னையே படத்துல ஒரு கேரக்டர் தான். கரெக்ட். நான் முன்னாடி பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருந்தேன், சென்னை ஒரு கேரக்டர் தான். சிவா மித்ரமன் சென்னை ஒரு கேரக்டர் இந்த படத்துல. நிறைய பேர் ஈஸியா சொல்லிடலாம்ல, ஹைதராபாத்லயே பண்ணலாமே. இப்ப இந்த கதை நீ சென்னையில பண்றதுனா என்ன மாற்றம் இருப்போது, வைசாக்ல போய் பண்ணலாம்ல. ஆக்சுவலா அது உண்மை. நீங்க சொல்லுங்களேன், அதை ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஆமா, விஜயவாடால போய் பண்ணலாம்ல அப்படின்ட்டு. பட் இதுல கேரக்டர் என்னன்னா, இல்ல இது நம்ம சென்னையில தான் சார் இது பண்ணணும், வேற வழி இல்லை. பிகாஸ் எனக்கு என்னன்னா தெலுங்குல பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸே நெல்லூர் பையன் சித்தூர் பொண்ணுன்னு இருப்பாங்க. ஸோ தமிழ் நம்ம திருச்சி திருநெல்வேலின்னு மாற்றணும். ஸோ அதனால அவங்க எல்லாருக்குமே சென்னைங்கிறது ஒரு மெயினான விஷயம். அவங்களுக்கும் சரி, நெல்லூர் சித்தூர்காரங்களும் சரி, திருச்சி எல்லாருக்குமே சென்னைங்கிறது ஒரு மேஜரான ஒரு. இந்த கதைக்கான அந்த சின்ன ஸ்பார்க் இருக்கும்ல, அது எங்கேருந்து வந்தது? ஏன்னா நார்மல் இது ஒரு லவ் ஸ்டோரின்னு மூவ் பண்ண முடியவே முடியாது. அதை நம்ம ஒரு ஒன்லைனாவே எடுத்துக்க முடியாது. ஆமா ஆமா. ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு கோர் ஒன்று வச்சிருக்கீங்களா? ஆமா, இதுதான் ஒரு நாட் மாதிரியே தெரியுது. ஆமா ஆமா. ஸோ இது எங்கேருந்து உங்களுக்கு அரைவா? எனக்கு வந்து மொத்தமே கோர்ட் தான். நீங்கள் சொன்னீங்களா, எனக்கு கோர்ட்டில் தான் ஃபஸ்ட்டு கதையே எழுத ஆரம்பிச்சேன். இந்த ஒன்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எல்லாருமே ஃபீச்சராக எழுதணும்னு சொல்லும் போது, இப்போ நம்ம ஃபீச்சராக என்ன எழுதினாலும் நம்ம ஏதோ படத்தோட சாயல் வரும். இப்போ எப்படி இருந்தால் எனக்கு வந்து 2 கோட் கிடச்சிது. அந்த ஃபஸ்ட்டு கோட் வந்து லைஃப் இஸ் அ சீரீஸ் ஆஃப் மெமரிஸ் ஒன்ஸ் இட் வாஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் மூமெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ அந்த சிம்பிள் மூமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மெமரிஸாக மாறப்போகுது. ஸோ அந்த சிம்பிள் மூமெண்ட்ஸ் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணுவோம் தான். ஸோ அதுலேருந்து தான் அந்த கோட்டில் இருந்து அதே மாதிரி கடைசி கோட் படம் முடியும் போது அந்த கோட் இருக்குல்ல, பிரபாஸ் சார் கூட சொல்லி, பிரபாஸ் சார் லைஃப் இஸ் ஆல் அபவுட் சடன் குட் பை ஹேண்டில் இட் கேர் சொல்லிட்டு. ஸோ இந்த 2 கோட்டு தான் இந்த படத்துக்குள்ளே நம்ம அடக்கி நம்ம எப்படியா எழுதணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் அது. ஸோ எல்லாமே அந்த 2 கோட்டில் தான் வந்துச்சு. நான் எது சொன்னாலும் படத்தோட நீங்கள் எண்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 கோட்டில் தான் முடியும். அதுவும் அது வந்து அந்த மீனிங் அதுக்குள்ளே வேணும் அப்படிங்கிறது அது வச்சோம். பிரபாஸ் சார் என்ன சொன்னார்? அவர் படத்தை பார்த்து பயங்கரமாக பேசியிருந்தார். அவர் கிட்டத்தட்ட அவர் செம்ம பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும் போது பாகுபலி அந்த மாதிரி பாகுபலி சலார் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரபாசர் படம் முன்னாடியே நிறையா பார்த்துருக்கு. மிஸ்டர் பர்ஃபெக்ட், மிர்ச்சிலாம். இவர் எப்படி நம்மளை பார்ப்பாரு, பிகாஸ் அவர் வந்த பாதையில் நம்ம வந்து ஜஸ்ட் இதான் ஸ்டார்டிங் ஸ்டெப்பு. பட் அது எல்லாத்தையும் உடச்சிட்டார் ஒரு மீட்டிங்கில். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டேரக்டர் சார் அப்படின்னா, நான் திரும்பி பார்த்துருக்கு, சார் டேரக்டர் சார் அப்படின்னாரு. என்ன சார் தான் உட்காந்தோம். ஸோ அவர் அந்த அளவுக்கு ஒரு 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 இதை கொடுக்குறாரு, கம்ஃபர்ட்னஸ் அப்படி கொடுக்குறாரு. படத்தில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயிலில் ஒரு இது எப்படி ஷூட் பண்ணீங்க, அதே இது குழந்தை கேட்பாங்க, இது எப்படி ஷூட் பண்ணீங்க, அது எப்படி ஷூட் பண்ணீங்க, அந்த மவுண்ட் ரோட்டில் 2 பேர் பைக்கில் சூட் கேஸ் தூக்கிட்டு வருவாங்க, இது எப்படிங்க ஷூட் பண்ணீங்க, எப்படி கான்வர்சேஷன் எடுத்தீங்க அப்படின்ட்டு அதை பற்றி கிடையாது. சென்ட்ரல் ஸ்டேஷனில் கான்வர்சேஷன் இது எப்படி நீங்கள் எடுத்தீங்க, இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனில் எப்படி எடுக்க முடியும். ஏன்னா அவர் சென்னையில் தான் பிறந்தார் போல. ஐ திங்க் சென்னையில் தான் பிறந்திருக்க மாதிரி சொன்னார். சென்னையில் பிறந்து அதுக்கப்புறம் தான் ஷிஃப்ட் ஆனாங்க ஹைதராபாத். ஸோ அவருக்கும் சென்னையோட பயங்கரமான ஒரு அவருக்கு ஃபீல் இருக்குது. சென்னைன்னா அவரும் ஓன் பண்ணிக்கிறாரு. சென்னை எனக்கும் சென்னை ஒரு பயங்கரமான ஃபீல் ஆச்சு. அவர் இன்கேஸ் எங்கே ஷூட் பண்ணாலும் இங்கே ஒரு சில மெயினான ரெஸ்டாரண்ட்ஸில் வச்சுருக்கு. இங்கேருந்து சாப்பாடு வர வைப்பார். மும்பையில் ஷூட் பண்ணாலும் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணாலும் இன்கேஸ் சீட் டேன்னு வந்துருச்சுன்னா சென்னையிலேருந்து தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு இறக்குறாரு அவர். ஸோ அதனால் அவருக்கு சென்னை மேலே பயங்கர கனெக்ட். ஸோ அவரும் சொல்லிட்டேன், எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நான் சென்னையில் இருக்கிற ஃபீல் வந்துச்சு. சின்ன வயசில் பாண்டி பசாரில் இவ்வளோ டெவலப் இருக்குது, நான் இருக்கும்போது பாண்டி பசார் இவ்வளோ டெவலப் ஆகலை அந்த ஃபீல். அதுக்கப்புறம் அந்த சிவா மித்ரா அந்த கேரக்டர்ஸ் பற்றி ரொம்ப பேசியிருந்தார். அதுக்கப்புறம் கடைசி அந்த சடன் குட் பைஸ் பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவர் இன்டெப்த்தாக நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நோட் பண்ணி நிறைய டவுட் கேட்டுட்டு இருந்தார். நிறையா எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு, இவரு இவ்வளோ நோட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இப்போ பொதுவாக சரி ஓகே இவங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, ஸோ நம்ம மீட் பண்ணலாம், ஒரு நல்ல படம் ஹிட்டு கொடுத்துருக்காங்க, மீட் பண்ணலாம். பட் அது இல்லை, அவருடைய நோட் பண்ணி நிறைய விஷயம் அவர் நோட் பண்ணி நிறைய விஷயம், இது எப்படி, இது எதுக்கு எடுத்தீங்க, இது ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சதை பயங்கரமாக ரொம்ப நேரம் பேசி அந்த ஒரு கபோர்ட் மேட்டர்லாம் அவ்வளோ நேரம் பேசினார். இது என் லைஃப்பில் இருந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னால ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்குது, இதெல்லாம் பயங்கரமாக உள்ளார அவர் பேசிருக்கும்போது எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு மனுஷன் எவ்வளோ நோட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அதனால தான் அவர் அங்கே இருக்காரு அப்படி தோணுச்சு. பிரபாஸ் ஏன்னா பிரபாஸ் அது அப்படின்னு ஒரு சின்னதுதான் அப்படின்றத நம்ம கடந்து போகிறது தான் வந்து நாளைக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட். ஆமாம், அது வந்து நீங்கள் அது சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிங்க்கு கீழே ஒரு சின்ன கபோர்ட் செய்யணுன்றதை ஆரம்பிச்சு அவன் மெயினாக ஒரு இன்டீரியர் டிசைனர் ஆகிறதுக்கு காரணமே அந்த சின்ன ஒரு ஃபேக்ட் தான். அந்த ஆர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. எனக்கு அந்த ஆர்க் அரைவானது எப்படி, லிவிங்ஸ்டன் சார் அந்த சீன்
அது நம்ம லைஃப்ல நிறைய பேரை பார்த்துருக்கோம் தான். இப்போ எங்க வாதியார்ல ஒருத்தர் இருப்பாரு, ரொம்ப டார்ச்சர் பண்ணினே இருப்பாரு. ஆனா அவரோட இன்டென்ஷன் அது கிடையாது. இவன் ஒழுங்கா வரணும், அதுதான் நம்ம, அதனால இவன் என்ன வேணா பண்ணலாங்கிறது தான். ஸோ அதனால நம்மள அவர் ஃபர்ஸ்ட் வேற மாதிரி பார்ப்போம், இந்த பயங்கரம் சைக்கோவா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா அவரோட இது கிடையாது. அந்த மாதிரி தான் எனக்கு அங்கிலேருந்து அது கிடைச்சது. மேபி ஃபர்ஸ்ட் அதுவும் மித்ராங்கிற ஒரு கேரக்டர் தான் அவன் லைஃபை கொண்டு போறான், புல் பண்ணுறான், நீ சாரி புஷ் பண்ணுறான், நீ போ 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 போட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஸ்டார்டிங் அவரை பிடிக்காதீங்க, இருந்தால் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், இதுக்கு தான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறானா, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு அது ஹார்ட்லி ஒரு 200 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு போய் ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், ப்ராஃபிட்டாக 200 தான் வரும். ஸோ அதுக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறானா அப்படின்னு பார்த்தா அது மூலயமா தான் லைஃபே அதிகமாகுது. அப்படிங்கும்போது அது ஒரு இன்சைட் ஃபீலிங் தான். ஒரு சின்னது மூலியமாக ஒரு பெருசாக கிடைக்குதுங்கிறது. லிவிங்ஸ்டன் சார் எதனால்? எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நான் வேறு எந்த கேரக்டருமே யோசிக்கிறேன். எனக்கு அவர் ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் யாருன்னு யோசிக்கும் போது லிவிங்ஸ்டன் சார் தான் வேணும். எனக்கு அவரோட படங்கள் அவரை பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு பயங்கரமான கனெக்ட் இருக்கும். சரி இவர் எவ்வளோ ஒரு அவரை ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே இவர் ஒரு மாதிரியான ஆளா இல்லைன்னா திட்டுவாரா பேசலாமா அப்படிங்கும்போது, ஆனால் அவர் பயங்கரமான ஒரு ஹியூமன், கிட்டார் வச்சுன்னு இருப்பார் வீட்டுக்கு போனால். ஒரு பயங்கரமான ஒரு ஃபன், பயங்கரமான ஒரு ஜாலி டைப். ஸோ எனக்கு ஏன் தெரியல, அவர் தான் கரெக்டாக தோணுச்சு. லிவிங்ஸ்டன் சார் நம்மளுக்கு இந்த ரோல் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கும்போது தான் எனக்கு லிவிங்ஸ்டன் சார் போச்சு. அப்புறமா அவரும் கேட்டோன்னே நான் பண்ணுறேன்ட்டார். யோகி பாபு சார்? யோகி பாபு சார் காமெடியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, இஸ் மோர் தென் அ காமெடியன். ஸோ சிவாங்கிற ஒரு கேரக்டர் சென்னையில் தனியாக இருக்கும் போது அவனுக்கு கூட ஒருத்தர் இருக்கணும். ஆனால் வெறும் காமெடியனாக மட்டும் இருக்கக்கூடாது, அது ஒரு மெயின் கேரக்டராகவே ஒருத்தர் இருக்கணும். ஸோ அதனால எனக்கு வந்து யோகி பாபு சார் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிக்கும் போது ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க சார், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு யோகி பாபு சார் தான் பர்ஃபெக்டான ஒரு ஆளாகவே தோணுச்சு. அது லிவிங்ஸ்டன் சாருக்கும் யோகி பாபு சாருக்கும் நம்ம விளையாடலாம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த காம்பினேஷன் வந்ததில்லை. எனக்கு லிவிங்ஸ்டன் சார் யோகி பாபு சாருக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன மீட்டு அது நம்ம விளையாடலாம் இந்த படத்தில் போது. ஆனால் நான் யோகி பாபு சாருங்கிறது ஃபுல் ஃப்ளெட்ஜாக வைக்கல, எங்கே கரெக்டாக தேவையோ அங்கே கரெக்டாக நம்ம. அவரே டப் பண்ணியிருந்தார்ல, அவரே தெலுங்கு ஓன் டப். அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவர் ஷூட் டைம்லேயே சொல்லிட்டாடே நான் தான் டப் பண்ணுவேன், வேறு யாரும் டப் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அப்புறம் சார் ஒரு திரும்ப யோசிச்சுக்கோங்க சார், நான் அப்புறமா டப்பிங் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன்டா. ஏன்னா நிறைய இன்ஸ்டன்ட் வாங்கிட்டு ரீடேக்கா, ஆனால் பயங்கரமாக கோஆப்ரேட்டிவ் பண்ணால் சும்மா சொல்லக்கூடாது. யோகி பாபு சார் பயங்கரமான ஒரு ஜெம்மு தான். அவர் இன்னும் தலைவன் டப்பிங்கில் வேற, அவர் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவார் இன்னும். பையன் மித்ரா கிட்டத்தட்ட இந்த படத்தோடைய சோலே அவங்க தான். ஆமாம். எங்கேருந்து அவங்கள கேட்ச் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்து சிவானா ஆப்வியஸாக சந்தோஷ் சார் தான். அவர் மூலிமா தான் யூஸ் போனோம். எனக்கு அவரோடது 2-3 கூட ரொம்ப பிடிக்கும், ஏக் மினி கத்தா, ஸோ அன்னிமச்சி சக்கும்லே. ஸோ அதனால் என்னென்னா எனக்கு அவரை பார்க்கும் போதே எனக்கு ஓகே இவர் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே தான் இருப்பாப்புல, நம்மள மாதிரி ஒரு பையன். அதனால் நம்ம கண்டிப்பாக இவர் கேரக்டர் கனெக்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போது இவருக்கு பேர் என்ன மெயினே மித்ரா. இப்போ மித்ராக்கு நாங்கள் நிறைய தேடினோம். குஜராத்தில் ஒரு ஹீரோயினை தேடணும், குஜராத்தில் ஒரு ஹீரோயினை தேடணும், அவங்க நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலையாளில் ஒரு ஹீரோயின் தேடணும். ஸோ அவங்களும் ஓகேலாம் சொல்லிட்டாங்க, பட் டேட்ஸ் தான் நம்மளுக்கு கிளாஷ் ஆகிட்டே இருந்தது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் நம்ம யூவியில் வந்து இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு வந்து மித்ரா வந்து மனசா வந்து கேஷ் பண்ணியிருந்தாங்க. கேஷ் பண்ணல, ஆடிஷன் எடுத்திருந்தாங்க. அப்போ அந்த ஆடிஷன் கிளிப்பை வந்து ப்ரொடியூசர் எதாச்சியாக கேட்டார், அடுத்த படத்துக்கு இவங்களை பேசிகிட்டு இருக்கோண்டா, ஸோ உனக்கு எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பாரு, மித்ரான்னு கரெக்டாக அந்த ரோலுக்கு இவங்க சூட் ஆனால் நம்ம ஒரு ஆடிஷன் எடுத்து பார்க்கலாம், ஸோ அந்த படத்துக்கு நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம் அப்படிங்கும்போது சரி. அப்போ என் ஃப்ரெண்ட் தினேஷ் டிஓபி நானும் அவனு தான் அங்கே போனோம். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வராங்க, பையங்க வந்து அவங்க மிஸ் இந்தியா 2022 2023 அவங்க மிஸ் இந்தியா வரும்போது பார்த்தா ஓகே இவங்க பயங்கரம் ஒரு ரிச்னஸ்ஸாக பயங்கரமாக இருக்காங்க, இவங்க எப்படி நம்ம மித்ரா அப்படிங்கும்போது அந்த அவங்க அப்படியே அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. இந்த ரோல் ஃபஸ்ட்டு நரேட் பண்ணோம், ஒரு பேசிக்காக நரேட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. ஓகே இது பக்கத்து வீட்டு பொண்ணு ரொம்ப லேர்ன் பண்ணணுன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு இது நம்ம ஏதாச்சும் அர்ஜென்சிக்கு காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இந்த டேக் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிடக்கூடாதுன்னே அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி ஓகே சொல்கிறதுங்க, நல்லா இருந்தால் மட்டும் ஓகே சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா எப்படி தானே என்னை 100 டேக் கூட எடுத்துகிட்டு நடிக்கிறேம்பாங்க. ஸோ அவங்க அந்த அளவுக்கு கோஆப்ரேட்டிவ். அண்டு ஸோ அதனால எங்களுக்கு அந்த ஆடிஷனுக்கு போகும்போது இவங்க தான் பர்ஃபெக்டாக இருந்தாங்க. சிவா மித்ரா இவங்க கரெக்டாக இருக்காங்க. சந்தோஷம் மனசா இவங்க 2 பேரும் நம்ம இந்த படத்துக்கு சிவா மித்ரா கிடச்சிட்டாலே போதும், நம்மளுக்கு பாதி வேலை முடிச்சிடும் அப்படிதான் கேஸ்டிங்கில். அதனால எங்களுக்கு அந்த
அவங்க 2 பேர் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. படத்துக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமே வந்து ரைட்டிங் தான். அதை வந்து நீங்கள் நான் லீனியராக ட்ரீட் பண்ண விதமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் ஓகே ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது, எங்கேயும் போர் அடிக்காமல் ஒரு சீன், ஆனால் அது வந்து ஒரு எண்டிங் பாயிண்ட்ன்றது நல்லபடியாக வேணும், கன்க்ளூஷன் வேணும். ஃபீல் குட்டாகவே எழுதிட்டு போய் எங்கள் கல்யாணம் பண்ணி கடைசியாக 3 முடிச்சு போட்டோன்னே அதோட சுபம் அப்படின்னு போடுறது வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆனால் அது வேற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம்னு சொல்லி நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்களா, அது எனக்கு ரைட்டிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுது. ஸோ அதான் இப்போ எழுதணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ எது எழுதினாலும் இது இன்னொரு படம் மாதிரி இருக்குல்லன்னு வந்துடும்ல. அதனால தான் சரி நம்ம அது ஒரு சிலது நம்ம தடுக்க முடியல, ஏன்னா அது ஆப்வியஸாக நம்ம லைஃப்பில் நிறையா பார்த்துட்டு இருக்கோம் தான். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா அந்த 2 கோட் சொன்னேன், நம்ம ஒரு தீம் ஒன்று பிடிச்சிப்போம், அந்த தீம்குள்ளார கதையை யோசிப்போம் போது தான் அந்த 2 கோட் எனக்கு கிடைச்சிது. ஸோ லைஃப் இஸ் அ சீரீஸ் ஆஃப் மெமரிஸ், ஒன்ஸ் இட் வாஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் மூமெண்ட்ஸுங்கிற ஒரு தீம் கிடைச்சிது. இப்போ அந்த சிம்பிள் மூமெண்ட்ஸ் என்னன்னு நம்ம முடிவு பண்ணோம். ஸோ இப்போ இந்த 2 கேரக்டர் சென்னையில் இருக்காங்க, எப்படி மீட் பண்ண போகிறாங்க, இவங்க யார் அவங்க யார், அவங்க தான் இவங்க லைஃப்பை எப்படி லீட் பண்ண போகிறாங்கிறது அந்த சிம்பிள் மூமெண்ட்ஸ் வச்சு தான். இங்கே மூமெண்ட் வேணும், இங்கே மூமெண்ட் வேணும், அந்த மூமெண்ட்ஸ் வச்சு ட்ராவல் பண்ணோம். அண்ட் என்ன வந்து அந்த லைஃப் இஸ் ஆல் அபவுட் சடன் குட் பைஸ் ஹேண்டில் வித் கேர். ஸோ அந்த சடன் குட் பைஸ்க்கான வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறத அது பார்த்தோம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து நீங்கள் பிரேக் பண்ணீங்க, ஆடியன்ஸோட ஒரு அவங்க கணிச்சு வச்சுருப்பாங்கல்ல அசம்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் பிரேக் பண்ணீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ஹோட்டல் ரூமுக்கு போகிறத வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட் ஒன்று காட்டுவீங்க. அந்த ஓப்பனிங் ஷாட் வந்து இன்டர்வல் பிளாக்ல நீங்கள் ஒரு இடத்துல கொண்டு வருவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன கவர்லாம் காட்டுறது இதெல்லாம் பார்க்கும்போது இவன் ஒருவேளை வந்து நெகட்டிவ் ஷேடடான ஒரு ஆளோ அப்படின்ற அந்த கப்பேலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு இதுக்கு முன்னாடி அந்த படங்கள் தானே ஞாபகம் வரும், ஓகே அந்த இடத்துக்கு வராங்க இவங்க அந்த மாதிரி தோணும். அந்த மாதிரி வந்து கப்பேலாவோட ரெசம்பிளன்ஸ் இருந்துச்சு. இன்னொன்னு அவங்க ரூம் தேடி அவங்களுடைய அந்த பிஜி தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது இடம் கிடைக்கல, உடனே ஹீரோ வந்து என் வீட்டுக்கு வந்து தங்கிருங்க அப்படின்றாரு. ஆப்வியஸா இப்போ 2 பேர் ரூம்குள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் நம்ம என்ன ஆனாலும் இந்த இன்டிமேசி காமிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். அது ஆப்வியஸா அந்த லைஃப் வந்துடும். அதுக்கப்புறம் ஆனா ரொம்ப 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 சாதாரணமாக காட்டியிருந்தீங்க, அது சட்டிலாக ட்ரீட் பண்ணுவோம். அதுக்கு மேலே இவங்க 2 பேருக்குள்ள, ஏன்னா இவங்க 2 பேருக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு லைஃப் வச்சிட்டோம், சிவா யாரு மித்ரா யாருன்ட்டு அவங்களோட மோட்டிவ் என்னன்னு சின்னதாக நம்ம வச்சிட்டோம். ஸோ அதை ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம டெப்த்தாக காமிக்கலாம், ஆனால் ரொம்ப அழுத்தி காமிச்சிட வேண்டாம், ஏன்னா அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ அதனால அதை நம்ம ரொம்ப காமிச்சிட வேண்டாம், தாண்டி வேற ஏதாச்சும் காமிப்போம் போது தான் நாங்கள் அந்த இதில் எழுதணும். இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருந்தது, கிட்டத்தட்ட நீங்கள் அதுக்கான அந்த மிஸ்கின் சார் கூட சொல்லுவார், ஒவ்வொரு சீனுக்கும் வந்து நான் ஏன் இந்த சீனை வச்சேன்றதை நீ சொல்லணுன்ற அவசியமே இல்லை, அது ஆடியன்ஸே வந்து ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிப்பாங்க, இல்லை புரிஞ்சுப்பாங்க, புரியலனாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல அந்த ஆக்சிஜன் சிலிண்டரு ஒரு ஃபேக்டரும் அது வந்து இன்டர்வலில் நீங்கள் வைப்பீங்க. ஆக்சுவலாக இன்டர்வல் பிளாக் அதோட தான் முடியும். இன்னொன்று அவங்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாத்துலேயுமே கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மித்ராக்கே தெரியாமல் மேபி அவர் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று நாங்கள் அசம்ஷன் பண்ணிக்கிறோம், அதுக்கும் நீங்கள் வந்து நான் இதுக்கு வச்சுருக்கேன் பார்த்தியா அப்படின்றதையும் சொல்லலை. அது ஏன் சொல்லலை? ஆக்சுவலி எழுதும் போது என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் தான், ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. எல்லா விஷயத்தையும் முன்னாடியே சொல்லிடலாம், ஆனால் ஆடியன்ஸுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோம். சில பேர் கண்டுபிடிச்சிப்பாங்க, சில பேர் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மித்ராவோட இன்ட்ரோ சீனே நம்ம வந்து வார்டன் வந்து திட்டுவாங்க, மோட்டர் போட்டு யாருமா ஆஃப் பண்ணாமல் விட்டாங்க, இது 16வது தடவை இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்குது, மோட்டர் போட்டே மறந்துடுவாங்க. ஸோ அதே ஒரு ஃபோன் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு வேற யாரோ ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க. ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம ஒன்று காமிப்போம், ஆனால் அது கடந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் மேபி நம்ம யோசிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பிஜி ஒரு புறா ஷர்ட் காமிச்சிருப்போம், லைக் பிட்டா பேர்டுன்னு சொல்லிட்டு. அந்த பிட்டா பேர்டு ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு போவோம், அந்த வீட்டில் தான் அந்த போர்டு இருக்கும், லைஃப் இஸ் சீரீஸ் ஆஃப் மெமரிஸ் ஒன்ஸ் இட் வாஸ் ஜஸ்ட் சிம்பிள், அந்த போர்டு இருக்கும்ல, அந்த வீட்டுக்கு தான் லேட்டாக இவங்க ஷிஃப்ட்டும் ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் முன்னாடி காமிச்சிக்கலாம், ஓகே, ஆனால் அது போகிற போக்கில் அப்படியே விட்டுறலாம். அப்புறமா என்ன கணக்கு. ஸோ இப்போ ஒரு சில டைலாக்லாம் இருக்கும், அந்த டைலாக்லாம் திரும்ப ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும், கத்தனம் போல இருக்குன்னு திரும்ப செகண்ட் ஹாஃப் வரும், ஒரு ஹக் வேணுமாங்கிறது செகண்ட் ஹாஃப்ல வரும். எல்லாமே நம்ம பே ஆஃப் வைக்கலாம் எல்லாத்துக்குமே, ஆனால் ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம பே ஆஃப் வைக்கலாம். ஸோ அப்படி தான் அந்த ரைட்டிங் ப்ராசஸ் ஆரம்பித்தோம். ஸோ அதனால இன்னும் அது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. சரி நம்ம ஒன்று சொல்லுவோம், ஆனால் புரியலன்னா இன்னும் பெட்டரு, புரிஞ்சுக்கிட்டா ஓகே பரவாயில்ல இவன் முன்னாடியே வச்சிருக்கான் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனால தான் முன்னாடியே எல்லாத்தையும் வச்சிட்டோம். நீங்கள் சொல்கிற ஆப்ஷன் சொல்கிறது அதுதான், முன்னாடி வச்சிட்டோம், அதுக்கு ரீசன் நம்ம காமிப்போம் பே ஆஃப் அப்படின்னு. ஆனால் அது ஒரு மாதிரி த்ரில்லராக எங்களை மாற்றுச்சு. ஆமாம். இப்போ இன்டர்வல் பார்க்கும்போது அதில் தான் எனக்கு வந்து ஓகே இவன் தப்பான ஆள் போல் வேற எங்கேயோ, ஏன்னா அவங்களும் தள்ளிட்டு தானே வந்திருக்கு அப்படின்னு. ஆமாம். அதுக்கானது வந்து எங்களுக்கு எங்கேயுமே தெரியல, கிளைமேக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் தெரிஞ்சுது. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி த்ரில்லர் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தானே, ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுன்றது. ஆமாம், அந்த இடத்துல இப்போ
அவங்க கேரளா போனதுக்கு ரீசன் என்னங்கிறது நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். அவங்க ஏன் கேரளா, ஸோ அது வந்து நான் லீனியராக காமிக்கிறோம். சென்னையில் அவங்க யாரா என்னவா இருந்தாங்க அவங்களோட லைஃப், நாட்ல இன்பிட்வீன் கேரளா வரும்போது இது ஏன் கேரளாவில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ தான் அந்த ஸ்க்ரீன் பிளே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டி டெவலப் பண்ணுமோங்கிறது தான். ஸோ அதனால தான் அந்த இது வச்சோம். ஏன்னா நீங்கள் பிரேக் பண்ணீங்கன்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் அந்த பிரிட்ஜு கிட்ட நீங்கள் ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பீங்க. அதில் வந்து அவங்க 2 பேருக்குமான அந்த ஒரு சின்ன சண்டை ஒன்று நடக்கும். நீ எங்கேருந்து வந்தேன்னு யோசிச்சு பாரு, அதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டயலாக் ஒன்று வரும். ஆமாம். நான் அப்போது வந்து நான் தியேட்டரில் படம் பார்த்துருக்கும்போது நான் நோட் பண்ணேன் கொஸ்டின், ஒரு நல்ல லவ் சீன் வந்து ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகி தான் நீங்கள் வைப்பீங்களா டேரக்டர்லாம் அப்படின்னு எழுதினேன். ஓகே. எனக்கு செகண்ட் ஹாஃபில் அந்த சீனுக்கு தேவையே, நான் எழுதின கேள்வியே தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா டோட்டலாக நீங்கள் அந்த இடத்துல பிரேக் பண்ண பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படிலாம் காட்டணும்னு அவசியம் இல்லை, அவன் உடனே வந்து அடுத்த நாளே வீட்டுக்கு வந்து சில் ஆகிடுவான். ஆமாம். லவர்ஸ்குள்ளே நடக்கிற அந்த சண்டைகளை வந்து பெருசாக நீங்கள் பார்க்க வேணாம், ரொம்ப சின்னதுதான், அடுத்த நிமிஷம் சேர்ந்துப்பாங்க அப்படிங்கிறது தான். ப்ளஸ் அதுதான் மித்ராவோட கேரக்டரும். அவன் அவன் ஹர்ட் பண்ணாலும் ஒரு பாயிண்ட்ல அவனை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவள் தான் சொல்கிறாள், அவனுக்கு தான் பேசவே வராது, ஓப்பனாக சொல்லிடுறாள், அவனுக்கு தான் பேசவே வராது. அதனால அவளுக்கு மைண்டில் இருக்குது இவனுக்கு பேச வராது அப்படிங்கிற விஷயம். அதனாலே அந்த பொண்ணு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கும். அதை தாண்டி வேற இருந்தால் தான் நம்மளுக்கு பயம் இருக்கும். பட் அந்த பொண்ணு ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிச்சு உங்களுக்கு தான் பேசவே வராது அப்படின்ட்டு. ஆக்சுவலி அந்த புரிஞ்சுக்கிறதுன்றது நிறைய இடங்கள்ல மிஸ் ஆகுதுல்ல. இப்போ அது நீங்கள் அழகாக காட்டியிருந்தீங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எண்டில் கூட அதை வச்சிருப்பேன், உனக்கு தான் பேசவே வராதுன்னு தான் முடிப்போம். ஸோ அவளோட அக்செப்டன்ஸ் தான் அது எங்கேருந்து வந்தது அந்த பேசவே வராது புரிஞ்சுக்கிறது பர்டிகுலர். இப்போ அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும், ஆனால் அது வந்து டப்புன்னு அடிக்கிறது ஒன்று இருக்குல்ல, நம்மள ஷாக் பண்ணுற மொமெண்ட் வந்து இது வரைக்கும் எந்த படங்கள்லையும் காட்டினது இல்லை. இந்த சிவாங்கிற கேரக்டர் ஓப்பனிங்கே நம்ம வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சீனே பிரேக்கப் சீன் தான். அந்த பிரேக்கப் சீன்லேயே அந்த பொண்ணு சொல்லிடுறோம், இவன் ஒரு மாதிரி இடக்கு முடங்காத கேள்வி கேட்பான், ஏன் ஒரு மாதிரி இருக்க, மூட்ஸா பீரியட்ஸா அப்படின்னு கேட்பான். அப்போவே அந்த பொண்ணுங்க அண்டை சொல்லுவோம், உனக்கு பேசவே வர மாட்டேங்குது இதில். ஸோ இந்த கேரக்டர் அப்படிதான், ரூம் சம்மந்தமே இல்லாமல் அந்த பொண்ணு ரூம் கிடைக்கலான்னு கேட்பான். ஆனால் அவனுக்கு இன்டென்ஷன் வேற, வாடகை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அவனுக்கு ஃபர்ஸ்டே பேச வராது தான், அதனால தான். ஸோ அதனாலே அந்த அப்படியே வச்சுட்டு ஸ்டார்டிங்லேருந்தே அவனை அப்படியே காமிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அது வச்சுருந்தோம். அவனுக்கு மெமரி லாஸ் ஆகுதுன்றது மித்ராக்கு நீங்கள் வந்து அங்கங்கே காட்டியிருந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஓப்பனிங் அந்த மோட்டர் சீன் இதெல்லாம். ரிலேஷன்ஷிப்பில் எங்கேயுமே சொல்லியிருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு டெவலப்மெண்ட் சாங்னு ஒன்று வச்சுருப்போம். ஃபர்ஸ்ட் இவனுக்கு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்குது இல்லை, அடுத்தோடனே இவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கட்டில் ஒரு ஃபோன், மித்ரா ஃபோனில் இது வரும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஒரு இன்டர்வியூ மிஸ் ஆகிருப்பா, பார்ப்ப போகிறோம். அந்த இன்டர்வியூவே மறந்துருப்பா, மிஸ்ட் ஒன் இன்டர்வியூன்னு வரும். ஓ அதுதான் ரீசன். அதுதான் நான் நினச்சேன் இவன் கூட சேர்ந்து லைஃப் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அப்படி நினைக்கணும். ஆனால் ரீசன் இதுன்னு தான் வச்சோம். ஆனால் நினைக்கிறது வந்து இவன் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற ஒரு சந்தோஷத்தில் அவள் அதை விட்டா போல அப்படின்னு நினச்சிடும். ஆனால் இல்லை, அவள் அப்போ எதாச்சா பார்க்கும்போது தான் அவள் வந்து அந்த மெசேஜை பார்ப்போம், நீ இன்டர்வியூ வந்துச்சு மிஸ் ஆயிடுச்சு மாதிரி. இவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளனா ஒரு இடத்துல நம்ம வச்சுருப்போம். இந்த மாதிரி என்னென்னா பர்ஸு தொலைச்சிட்டேன் அப்படிமா, உள்ள சாவி ஏதாச்சும் இருந்துச்சு, காசு எதாவது இருந்துச்சுன்னா இல்லை வீட்டு சாவி இருந்துச்சு அப்படின்பா. ஸோ அங்கேயும் அவளுக்கு மறந்துருப்பா அந்த பர்ஸ். இன்னொரு இடத்துல வந்து அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் ஸ்டார்டிங் சீனே வந்து நான் தான் பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னேன்ல அப்படிங்கும்போது, சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்பா. ஓ ஓகே, இவன் வேணும்னே வரலையோன்னு நினைச்சோம். இல்லை அவன் சொல்லியிருப்பான் அடுத்த நாள். பட் அவன் அந்த பொண்ணு வந்து இவனுக்கு அவன் டைலாக் சொல்லியிருப்பான், நான் தான் வரேன்னு சொன்னல பிக்கப் பண்ணேன்னா, சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்பா. ஸோ ஸ்டார்டிங் அங்கங்கே சின்னதாக வச்சிட்டோம். அதேமாரி அவள் ஸ்டார்ஸ் பார்க்கும் போதெல்லாம் அந்த ஸ்டார்ஸ் ஒரு மாதிரி அப்படியே ஷேப்பு மாறும். அது எல்லாமே நம்ம அந்த ஃபேண்டசி போல நினச்சிருப்பானே இல்லை, அது வந்து அவளுக்கு அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சீனே நம்ம இன்ட்ரோ சீனே காமிச்சிட்டு அவளுக்கு அங்கேருந்தே சிம்டம்ஸ் இருக்குன்ட்டு. அப்பப்போ அவளுக்கு அந்த சிம்டம்ஸ் உடைக்கிற இடமும் அந்த இதை ரிவீல் பண்ணுற இடமும் அதே தான். மேலே ஸ்டார்ஸை பார்ப்பா, அவங்க அப்பா திட்டினதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் பார்க்கும்போது அப்படியே சாய்வா செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. ஸோ அதனால தான் அந்த ஸ்டார்ஸையும் கனெக்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அந்த ஸ்டார்ஸ் அப்படியே சுத்தம் ஆமான்னு. ஸோ அது ஏதோ அவளுக்கு ஏதோ ஒரு விஷயனால ஃபேண்டசி மோட்ல இருக்கிறனால அப்படி சுத்தம் நினச்சேன். இல்லை அவளுக்கு அப்போலேருந்தே அது இருக்கு. அந்த மஸ்கிட்டோவோட அந்த நெட் இருக்குல்ல, ஆமாம், அதுக்குள்ளே ஃபோன் விழுகும். அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா பர்டிகுலராக? அது எழுதும் போதே நான் அந்த ஒரு இதுதான் வச்சாரு, மஸ்கிட்டோ அந்த ஈமுக்குன்னு இந்த பிளண்ட்ல தான் இருக்கணும்னா அது ஒரு ஹிட்டு தான். சரி, அங்கே அந்த ஃபோன் அதுக்குள்ளே ட்ராப் ஆச்சுன்னா அந்த இது இறந்துரும்ல. ஸோ அது ஒரு ஹிட்டாக தான் அது வச்சுருந்தோம். ஒரு இதுதான், மற்றபடி ரொம்ப டீப்பான மீனிங். அந்த அவங்களுடைய இறந்த அந்த சமாதி காட்டியிருப்பீங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆல்ரெடி எமோஷ்னலாக இருக்கும்போது நான் இன்னொன்று எமோஷ்னல் பண்ணுறேன் பாரு, அந்த இடத்துல வந்து ஒரு அவங்க வண்டி அழைச்சிட்டு போகிறது, ஸோ அவங்க இறந்து எல்லோரும் உட்காந்து அழுகிறது, இந்த மாதிரியான எந்த விதமான விஷயங்களும் காட்சிப்படுத்தலை. ஆமாம்,
ஒரு சின்ன கட்டு 3 months லேட்டர் சம்திங் வரும், அதுக்கப்புறம் அவங்களோட இறந்த அந்த இடம். ஆமாம், அவ்வளோதான். ஆமாம். அதுலேயே அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குல்ல. இறந்துருவாங்கிறதுங்கிறது ஒரு எண்டு பார்ட், லைஃபோட எண்டு. மறந்துட்டாங்கிறது ஒரு பெயின்ஃபுல்லான பார்ட். ஸோ இறந்துட்டாங்கிற விஷயம் வந்து சொல்லணும், அது அழகாக ஒரு மெட்டஃபர் பேர்டு வச்சே நம்ம சொல்லுவோம் சொல்லி வச்சு, அது வந்து நம்ம அதில் அழுக வைக்கணுங்கிற அழுக வைக்கணும், பயங்கர ஃபீல் பண்ண வைக்கணுங்கிற ஒரு மோட்டிவ்லாம் கிடையாது. ஆனால் பிரபாசருக்கு அது பயங்கர ஹிட் ஆச்சுன்னு. இப்போ ஒரு பர்லில் கிரவுண்டு எல்லாருமே நேம் போர்டு இதெல்லாம் வச்சு படத்தில் காமிப்பாங்க, எதுவுமே இல்லாமல் ஒரு காஞ்ச ஒரு கல்லை தூக்கி மேலே வச்சு. ஸோ அது வந்து அது இன்னும் எனக்கு பயங்கர ஹிட் ஆச்சுன்னு. நீ அது எனக்கு வந்து ஹிட் ஆக வேண்டாம், அது வந்து ஒரு எண்டு சொல்லிடணும், இங்கே மித்ராஸ் நோமோங் அப்படியே ஒரு விஷயத்த சொல்லிடணுங்கிறது தான் ஷார்ட் ஆச்சு. ஆனால் அதுவே ஹிட்டாக இருக்குங்கும் போது தான் ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மேஜரான சீன் இருக்கும், அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா அந்த ஒரு விஷயம் காமிக்கும் போது தான் சரி அதோட இது நம்ம வைக்கணும். ஆனால் இதுவும் ஹிட் ஆகிடுச்சு. இது ஒரு நெகட்டிவ் எண்டிங்னு எடுத்துக்கலாமா இல்லை பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா? படம் வந்து ஒரு ஹோப்ஃபுல்லான படம், ஒரு பாசிட்டிவாக தான் முடிக்கணும்னு தான் பிளான். ஏன்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு பிரேக்கப் அது ஃபுல் தான். அதுக்கப்புறம் சென்னை வரான், தாடி வச்சு கீழே வச்சு சுற்றிட்டு இருக்கிறான். இது ஒரு பொண்ணே இல்லை என்ன, ஆனால் அவன் ஸ்மைல் பண்ணிட்டு தான் அவன் லைஃப்பை ரன் பண்ணுறான். நான் மித்ராகுத்த லைஃப் தான் அவன் ரன் பண்ணிருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவான எண்டிங் தான், பாசிட்டிவாக முடிக்கணும்னு தான் இருந்துச்சு. அந்த ஹீரோ கூட நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை, ஆமாம். திடீர்னு ஒரு கால் வருது. பட் ஆனால் இங்கே நீங்கள் பாண்டியராஜ் சார் கூட ஒர்க் பண்ணும்போது பல ஹீரோஸ் வந்து உங்களுக்கு. நான் தான் அவரை ட்ரையும் பண்ணேன். நீங்கள் தான் அவர் ட்ரை. ஆமாம், ஏன்னா எனக்கு அவரோட படங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேரக்டர் அப்போவே எனக்கு போஸ்ட் எடிஷன் கபிலன்னு இருக்காருன்னு, அவர் தான் ஏக் மினிக்கத்தாக்கு போஸ்டரில் பண்ண. அப்போவே அவர்கிட்ட இவர் கான்டாக்ட் கிடைக்குமாலாம் கேட்டிருக்கேன். ஏன்னா அவர் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்போவே. அதான் நான் தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா ஒரு சீக்வன்ஸில் வந்து கிட்டத்தட்ட அவங்க எல்லாரும் ஞாபகம் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். அதில் வந்து எல்லாரையும் அவரை பார்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நின்றுட்டு அதுக்கப்புறம் திரும்பிடுவாங்க. ஆமாம். அது அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வர மாதிரி இருக்கும். டோரை திறந்தோன்னா பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது தான். அது எதனால் அந்த சிரிப்பு கலந்த அந்த ஒரு ஏன்னா எனக்கு என்னென்னா எல்லாருக்குமே ஷாக்கு, இவனுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு தான். ஹி வாஸ் ப்ரிப்பேர்ட். லைக் இது நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க சீக்வன்ஸ் நம்ம நிறைய காமிச்சிட்டோம், ரூட் மறுக்கிறது, பெட் வெட் பண்ணுறது எல்லாமே காமிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து யாருக்கு வேணால் ஷாக்காக இருக்கலாம், இவன் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டான். ஆனாலும் அவனுக்கு வந்து அந்த ஒரு அக்செப்டன்ஸ் தான். ஓகே, ஒரு சின்ன ஸ்மைல் தான், இதுக்கு ப்ரிப்பேர் ஆனால் இப்போ நடக்குது அது. ஸோ அந்த ஒரு சின்ன பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்மைல் இருக்கும்ல. ஏன்னா ஆல்ரெடி அவர் சொல்லியிருப்பான், பட்டிங் டிசைன் ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்மைல் ஒன்று சொல்லியிருப்பியே. ஸோ அதே பெயின்ஃபுல்லான ஸ்மைல் தான் இங்கே. அந்த ஒரு பெயின்ஃபுல் ஸ்மைல்லேருந்து அப்படியே அழுவ ஆரம்பிப்பான். உலகம் தேகம் பிரதீப் அவர் பாடியிருந்தாரு, அது பயங்கரமாக இருந்துச்சு. அது பிரதீப் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியா? தலைவன் தான் வேணும். நான் பயங்கரமான ஃபேன், அவரோட தீவிரமான ஃபேன். நல்லா சொன்னீங்களா அவர்கிட்ட? என்ன சொன்னாரு? நான் சொல்லி ஃபோட்டோவில் எடுத்து எனக்கு அவர் கான்சர்ட்டில் டிக்கெட் கிடைக்காது, அவர்கிட்ட எங்க உங்கள் கான்சர்ட் எனக்கு டிக்கெட்டே கிடைக்காதுன்னு அப்படின்னு. அப்படியா? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் பிரதீப் குமார் சார். ஸோ அதனால நான் பிரதீப் குமார் சார் தான் வேணும்னு அந்த சாங் அதுக்கேற்ற டியூன் அமைஞ்சது சூப்பராக. ஸோ ஆப்வியஸாக வேணா அவருக்கும் அந்த சாங் ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால தமிழ் தெலுங்கு ரெண்டுமே அவரே பாடிட்டார். ஓகே, ரொம்ப ஹாப்பி. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. ஒரு நிறைய படங்கள் பண்ணவரோட ஒரு ஒர்க் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அவர் யார்? சந்தோஷ் நாராயணோட அசிஸ்டன்ட் அவர். ஸோ சந்தோஷ் நாராயண் சாரோட நிறைய படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார். அண்ட் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் தான். ஆக்சுவலி இந்த டீமே அப்படியே ஷார்ட் ஃபிலிம் டீம் தான். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது தினேஷ், கணேஷ், ஆதித்யா 3 பேர் தான் அப்படியே இன்னமும் இந்த படத்தை ட்ராவல் ஆகிறாங்க. ஸோ அதனால் எனக்கு ஷார்ட் ஃபிலிம்லேயே தெரியும் ஒரு செம்ம டேலண்ட் அப்படிங்கிறது. அதனால நான் இப்போ கணேஷும் தினேஷ் வந்து ஆல்ரெடி ஓரளவு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. தினேஷ் ஆல்ரெடி ஹஸ் கிவன் இண்டஸ்ட்ரி ஹிட். கணேஷ் அப்படியே ஃபுல்லாக அவரும் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்து நிறைய படங்கள் மாமன், விலங்கு, 3 BHK, கொட்டுக்காளி, பெபிள்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் எனக்கு அவங்க 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்வியஸாக எனக்கு வேணும். ஸோ ஆதித்யா பயங்கரமான டேலண்ட்டு தெரியும். ஸோ ஏன் நான் மிஸ் பண்ணணும் ஆதித்யா? ஆப்வியஸாக எனக்கு ஆதித்யா வேணும் தான். நான் அப்படியே ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம், நாங்கள் அப்படியே இங்கே வந்துடும் தான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்கிட்டே சொன்னோம். ஸோ அவரும் ஒன்றுமே சொல்ல, உனக்கு என்ன ஆனாலும் வாட் எவர் யூ வாண்ட் நீ கால் எடுத்துக்கோ, பிரச்சனையே இல்லை அப்படின்னால. எனக்கு அஜய் சார் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் தான் ப்ரொடியூசர் அஜய் சார். என்னன்னாலும் ஓகேன்ற. நாங்கள் எதுவுமே இவங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒன்று பண்ணுறாங்கங்கிறத அவர் ரொம்ப தீவிரமாக இருப்பார். இவங்க எதுவுமே வீணாக்குறதுக்கு எதுவுமே சும்மா எதுவுமே கேட்கல. இவங்களுக்கு தேவைன்னு அவங்களுக்கு தெரியுது, ஹோல் ஹார்ட்டடாக அது கொடுத்துருவோம் அப்படின்னா அந்த பயங்கரமான ஒரு. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய இந்த டைமுக்கு. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இந்த படத்தில் இருந்த ரைட்டிங்லேருந்து ஒவ்வொரு சீன் பற்றியும் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் கண்டிப்பாக நிறைய இடங்களுக்கு போய் ரீச் ஆகிடும்.
நிறைய பேர் சொல்லுவாங்க சார் சாரி ஐ மிஸ்ட் இன் தியேட்டர் அப்படின்ற சொல்ற வேண்டாம் தான் பயந்துச்சு. சாரி மிஸ்டின் தியேட்டருக்கு மட்டும் ஏன்னா ஓடிடியில் பார்த்துட்டு அப்படி சொல்கிறேன். ஆமா, ஏன்னா அது நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா டப்புன்னு நம்ம அது வந்துடுதுல. ஆனால் ஹோப்ஃபுல்லி ஓடிடியில் பார்க்கறதோட எனக்கு தியேட்டரில் பார்த்தா இன்னும் பயங்கரம் ஹாப்பி. இந்த படம் தியேட்டருக்கான படம், அதனால சூப்பர் தலைவா, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தேங்க்யூ கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி நான். தேங்க்யூ. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லைனா பிரீமியம் டேட்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.